வணக்கம். விஜய் கரூர் மக்களை ஏதோ ஹோட்டலுக்கும் பணியாருக்கும் எங்கள் ஹோட்டல் தான் நினைக்கிறேன், மகாபலிபுரம். அதை எங்கே வர வச்சு ஏதோ பேசி அவங்களையும் கஷ்டம் என்ன இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி கரூர்லேயே போலீஸ் அனுமதியை கேட்டு எங்கன்னா மண்டபம் கேட்டு ஏதாவது ஒன்று செய்யறதுக்கு அவர் இத்தனை நாளாக பண்ணியிருந்தார். எதுக்கும் அனுமதி தரல. ஏன் தரலன்னா அவங்கள மண்டபம் வச்சுக்கிறவங்கள மிரட்டி இருக்கிறாங்க. கொடுத்தீங்கன்னா பிரச்சனை ஆகும் அப்படின்னு. என்ன பண்ணுறது, இந்த ஆட்சி தான் இந்தமாரி ஆட்சி தான். இது பழைய கதைலாம் இருக்குது, எவ்வளோ இருக்குது. சரி, அதெல்லாம் விடுங்க, நடக்கிறத பார்ப்போம். இப்போது அவர் ஏதோ கூப்பிட்டு ஒரு இடத்துல போய் இது பண்ணி பேசி அவங்க இது பண்ணி இது பண்ணுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பேர் பேசுகிறீங்களே, இறந்தவங்க வீட்டிலேருந்து யார் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவர் பண்ணது தவறு அப்படின்னு யார் சொன்னான்? எனக்கு தெரிந்த ஒரு தம்பியே முதல்ல தவறாக புரிஞ்சுக்கின்னு அப்புறம் அவர் ஃப்ரெண்டு ஃபோனில் பேசி அவரே தகவல் சொல்லியிருக்கிறாரு. இல்லை, இதெல்லாம் இன்னார் அமைச்சர் தான் இப்படி பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு. ஏன் அப்படி பேரை சொல்லனா, கோர்ட்டில் ஒன்றும் தீர்ப்பு வரல, அதனால் நம்ம யார் பேரும் சொல்லக்கூடாது. அதனால் இன்னார் அமைச்சர் இன்னார் தான் அப்படி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னு போலீஸே சொல்லியிருக்கிறாங்க அந்த தம்பி. அவர் அப்புறம் என்கிட்ட சொன்னார். இது நான் அப்போவே கணிச்சிட்டேன். எல்லா ஊர்லேயும் எந்த தலைவர் வரும்போதுங்க செருப்பை தூக்கி அடிப்பாங்க. அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க, பெரியாரை செருப்பு தூக்கி வச்சாங்கன்னு. அப்போ யாரோ ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் பதில் என்ன சொல்லியிருக்கிறாரு, இன்னொரு சில பேரும் கொடுத்தீங்கன்னா நான் போட்டுட்டுனா போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் ஒரு மேலே அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனால் கரூரில் அத்தனை பேர் சிற்பரை தூக்கிலாம் வச்சுருக்கிறாங்க, என்னென்னோ பண்ணாங்க, ஏது பண்ணாங்க. யாரும் அந்தமாரி செய்கிற ஆள் விஜயுடைய ரசிகர்கள் இருக்க மாட்டாங்க, அவரை பார்க்க வந்து இருக்க மாட்டாங்க. இது மிகப்பெரிய தற்கொலைன்ற பாருங்க, அது மொத்தமாக சேர்ந்த ஒரு தற்கொலையை தான் இதை செஞ்சுக்குது. யார் என்னன்னா பண்ணிட்டோம். எலெக்ஷன் வரப்போகுது, பார்ப்போம். அந்த அம்மா இருக்கும்போது எதிர்கட்சியாக கூட உக்கார முடியாத அளவுக்கு ஆன டிஎம்கே மறுபடியும் அதே நிலைமைக்கு போகும். என்னுடைய கணிப்பு, என் தனிப்பட்ட கணிப்பு. நடக்கட்டும். விஜய் அவர்களுக்கு என் வாழ்த்துக்கள். வணக்கம்.